அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தருகிற வரப்பிரசாதம். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 34 இறை வார்த்தை 15 17 முடிய. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொளுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன், இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையே, ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். பிரேஸ் தி லார்ட். நமக்கு என்ன நீதி கிடைக்காட்டாலும் இறைவன் நீதி கொடுப்பார். அவருடைய செல்ல பிள்ளைகளை தோளில் வைத்து, அதாவது நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி, அவர் நம்மளை தோளில் சுமந்திருக்கிறார் இல்லையா? அதனால் நமக்கு எங்கெங்கெல்லாம் நீதி கிடைக்கலையோ அதை நீதி கிடைக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் கொளுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன், இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஏனென்றால் நாம் அவரோடு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நீதி கிடைக்கும் இல்லையா? நமக்கு யாராவது அநீதி செய்தார் என்றால், நமக்கு யாரும் கேட்க ஆள் இல்லையே ஆண்டவரே, உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லையே என்று நாம் சொல்லும்போது, அவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். அதற்கு தான் சொல்கிறார், நல்லாயன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆட்டு மந்தையை ஒரு ஆட்டு மேய்ப்பவன் எப்படி ஒரு குட்டியை பாதுகாத்து வழிநடத்துகிறானோ, அதேபோல் என் மந்தையை, என் மக்களை நான் நிறைவாக மேய்ப்பேன், வழி நடத்துவேன். அப்படி எதுக்குன்னா, இப்போ நாம் சிறு சிறு குற்றங்கள் செய்தோ பெருங்குற்றங்கள் செய்தோ தீமையானவற்றை நாடி போகும்போது நம்மளை காயப்படுத்துகிறார். காயப்படுத்துவரும் அவரே, கட்டுப்போடுபவரும் அவரே இல்லையா? காயப்பட்டுட்டோம் நம்ம, சரியா? காயப்பட்ட உடனே அலறோம், ஆண்டவரே. காயப்பட்ட உடனே, கீழே விழுந்த உடனே, அடிப்பட்ட உடனே, ஆண்டவரே, அந்த கூக்குரலுக்கு அவர் உடனே செவி சாய்க்கிறார். அதுதான் ஆண்டவர் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு? ஐயோ, என் பிள்ளை விழுந்துட்டே, காயப்பட்டுட்டே அப்படின்னு அவரே அந்த காயத்துக்கு கட்டுப்போட வருகிறார். காயப்படுத்துவோரும் அவர். ஏன்னா காயப்படுத்தினா தானே நாம மனமாறுவோம் இல்லையா? இல்லாட்ட தான் நமக்கு சிறுக்கு வந்துடுவேன். நம்மளை மிஞ்சி யார் இருக்கா? நாம தான் எல்லாமே, உலகமே நமக்கு தலைகீழாக அடிமைப்பட்டிருக்குன்னு நினைப்போம். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உலகம் நமக்கு தலைகீழாக நிற்கும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நம்மளை காயப்படுத்துகிறார். காயப்படுத்தும் போது நாம் ஆண்டவரே என்று கூக்குரலிடும்போது அவர் உடனே ஓடி வந்து நமக்கு கட்டு போடுகிறார். நலிந்தவற்றை திடப்படுத்துகிறார். அதாவது நமக்கு ஒன்றுமே இல்லை, நான் வறியவன் ஆண்டவரே, எளியவன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்று சொல்லும்போது, யாரை கொண்டு உதவ வேண்டும் அவருக்கு தெரியும், யாரை கொண்டு நமக்கு வழிநடத்த வேண்டும் அவருக்கு தெரியும். அதனால் இதுகால் வரைக்கும் நமக்கு யாராவது உதவி செய்யாமல் இருந்தால் அந்த நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய ஒவ்வொருவரையும் தூண்டுவார். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் அப்படி தூண்டும்போது நமக்கு எது தேவையோ அது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், கொளுத்ததை வலிமையுள்ளதையும் அழிப்பேன். நாம் கொளுத்து போகலைங்க. அன்றாட உணவே நமக்கு பெரும் பாடாக இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் இல்லைங்க, நாம் கண்டறிந்து பழகிறவர்கள்ட்ட. ஆமாம், அது இறைவனுக்கு தெரியும். மறைமுகமாய் இருப்பவருக்கு என்ன நடந்தாலும் பார்த்து கொண்டு இருக்கிறாரே மறைமுகமாய், அவருக்கு தெரியும் எல்லாமே. அப்போ அவர்தான் நம்மளை திடப்படுத்தி தேற்றி கொண்டு வர வேண்டும் இல்லையா? அந்த தேற்றி அவர் நம்மளை கொண்டு வர்ற அந்த கிருபையை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தந்தை தன் பிள்ளைகளை பேணி காப்பது போல் நீர் எங்களை உம்முடைய இரக்கத்துக்குள் வைத்து பேணி காக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நொடி சினம் ஆண்டவரே, நாங்கள் துன்பப்பட்டோம் ஆண்டவரே. மறுநொடி உம்முடைய பேரிரக்கத்தால் அப்பா என்று நாங்கள் கூப்பிடும்போது உடனே உம்முடைய பேரிரக்கத்தால் எங்களை அரவணைத்து கொண்டீரே. நல்ல தகப்பனே, இதுகால் வரைக்கும் நீர் செய்த அனைத்துக்கும் கோடான கோடி நன்றி. இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.